Hello viewers, welcome to VAP student. இந்த ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் வந்து இது பார்ட் 5. இதில் இன்புட் வேலிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூசர் கொடுக்குற டேட்டாவை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலாம் கரெக்டாக இருக்கணும், பாஸ்வேர்ட் சில கண்டிஷன்ஸ்லாம் வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷனை நம்ம எழுத போகிறோம். அதுக்கு வந்து ஆன் சப்மிட் ஈவெண்ட்டில் எழுதலாம், அல்லது ஆன் பிளர் ஈவெண்ட்டில் எழுதலாம், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டில் எழுதலாம். அப்படி இல்லைனா கஸ்டம் வேலிடேஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருந்த அப்ளிகேஷன் தான். இதே சைன்அப் ஃபார்மில் நம்ம ஃபார்ம் டேட்டாலாம் வச்சு எடுத்தோம்ல, அந்த ஸ்க்ரீனில் நம்ம இப்போ வேலிடேஷன் பண்ணிடலாம். ஆன் சப்மிட்டில் வேலிடேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கஸ்டம் வேலிடேஷன் மாதிரியும் எழுதி ஆன் சப்மிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து ப்ரௌசர்லேயே நம்மளுக்கு வேலிடேஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்புட் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரிக்வயர்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நார்மலாக HTML கோடிங் பண்ணும்போது இந்த ரிக்வயர்டு போட்டாலே ப்ரௌசரே கண்டுபிடிச்சிடும். நீங்கள் சப்மிட் பண்ணும்போது இந்த வேல்யூ கொடுக்கலைன்னா அதுவே ஒரு எரர் சொல்லும். ஸோ இந்த ரிக்வயர்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதே ரிக்வயர்டை நம்ம எல்லா இன்புட் கண்டிஷனையும் போட்டோம்னா ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரௌசரே ஒரு எரர் சொல்லிவிடும். இப்போ பாஸ்வேர்டுக்கும் எனக்கு ரிக்வயர்டு வேணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வேணும், அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே இந்த இன்புட் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ரிக்வயர்டு போடணும். லாஸ்ட் நேம் இதுக்கும் நம்மளுக்கு வேணும். அது மாதிரி லொக்கேஷன், இந்த செலக்ட்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிக்வயர்டு போட்டுட்டிங்கன்னா அந்த ட்ராப் டவுனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். அப்புறம் ரோல், இது வந்து பை டிஃபால்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டு செக்டு ட்ரூ கொடுத்துருக்கறனால ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செலக்ட் ஆக தான் செய்யும். அதனால் இங்கே கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹாபீஸ் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், ரெக்வயர்டு கிடையாது. அதனால் இதுக்கும் நம்ம எங்கேயும் ரெக்வயர்டு கொடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, இதில் இந்த இன்புட்டுக்கு நம்ம ரெக்வயர்டு கொடுத்துடலாம். இப்போ தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரெக்வயர்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ப்ரௌசரே கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் ரெக்வயர்டு கொடுக்கணும், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான், அதனால் இதை நம்ம கொடுத்துடலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் பண்ணும்போது இதை நம்ம செஞ்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி. rose@gmail.com. இப்போ எகெயின் சைன்அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா இதுக்குமே சொல்லும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்துக்குமே சொல்லும். ப்ளீஸ் செக் திஸ் பாக்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ப்ரொசீட். ஸோ இது வந்து நம்ம ஃபார்ம் சப்மிட்டில் ப்ரௌசரே டேக் கேர் பண்ணிக்கிடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இந்த சைனப்பில் வந்து ரீசெட்டு போட்டோம்ல, event.target.reset, அதை மட்டும் நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு டேட்டாலாம் போயிடுது, சொல்லிக் கொடுக்கும்போது தேவைப்படலாம், அதனால் அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். event.target.control-KC போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஃபார்ம் சப்மிட்டில் நம்ம வேலிடேஷனை செக் பண்ணுற ஒரு ஈஸி மெத்தட். அடுத்து வந்து நம்ம கஸ்டம் வேலிடேஷன் ஒரு கோடிங் எழுதுவோம். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு இருக்குது, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் சைனப்பை நம்ம அலோவ் பண்ணணும். இது ரெண்டு வேறு இருந்ததுன்னா நம்ம எரர் சொல்லணும். ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்டு வைக்கிறேன், மேலே டாப்பில் வைக்கணும்ல நம்ம வேல்யூ வைக்கிறேன். அது வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இது என்ன யூஸ் ஸ்டேட் அப்படின்னா நம்மளுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்கும், கான்ஸ்டன்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் செட்டர் வைக்கணும்ல, செட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அப்போது அந்த யூஸ் ஸ்டேட் வந்து ரிட்டர்ன் வேல்யூ ஒரு அரேயில் கொடுக்குது. இனிஷியலாக அதுக்கு நான் ஃபால்ஸ்னு செட் பண்ணுறேன். இது ஏன்னா நம்மளுக்கு எரர் சொல்லும்போது கஸ்டம் வேலிடேஷன், அப்போ நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஸ்டேட் வேரியபிள் வச்சு தான் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக அதுக்காக நம்ம யூஸ் ஸ்டேட் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹேண்டில் சப்மிட் தான் நம்மளுக்கு சப்மிட் பட்டன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் இஃப் டேட்டா டாட் பாஸ்வேர்டு, இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் எனக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும், அது நாட் ஈக்குவல் டு டேட்டா டாட் கன்ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டு. ஏன்னா இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேரியபிள் தான் நான் ஐடி அப்புறம் நேம் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம அந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் அது வரும், இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா நம்ம அந்த செட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதில் ட்ரூ அப்படின்னு போட்டுருக்கேன். ஆமாம் ரெண்டுமே நாட் ஈக்குவல், அதை தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து ஃபால்ஸே போட்டு விட்றேன்.
இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரு தடவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த பாஸ்வேர்ட் ஆர் நாட் ஈக்குவல்ங்கிற வேல்யூவில் எனக்கு இந்த ட்ரூ ஃபால்ஸ் வந்து செட் ஆகிடும். அப்போ எரர் இருந்துச்சுன்னா நான் எங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டோட இன்புட்டு இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்வில் இன்னொரு நான் டிவ் போடுறேன். டிவ் கிளாஸ் நேம் நம்மள்ட்ட ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ஸ்டைல் இருக்குது, கண்ட்ரோல் -எரர் அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுறேன். இப்போ இது ரிட்டர்ன்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். நான் எனக்கு இந்த வேரியபிள் ட்ரூவா ஃபால்ஸானு கண்டுபிடிக்கணும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். பாஸ்வேர்ட் மஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு எரரை டிஸ்பிளே பண்ணணும். எப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் அப்படிங்கிற வேரியபிள் ட்ரூ அப்படின்னா பேராகிராஃப் டேக்கில் இருக்கிற இந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான். இது எப்போ ட்ரூ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா சப்மிட் பண்ணும்போது இங்கே செக் பண்ணிவிட்டு ட்ரூ ஃபால்ஸ் ஆகும். ஸோ சப்மிட்டில் தான் நம்ம எழுதியிருக்கிறோம் ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துருவோமா? நான் இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் எரர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் ஒரு ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். இதையும் நான் சேவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு 1 2 3 4 கொடுத்தாச்சு. இங்கே வந்து நான் நிறைய டைப் அடிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகலை. நேம் நான் கொடுக்கணும். அக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு. சைன் அப் கொடுக்கும்போது எனக்கு பாஸ்வேர்டு மஸ்ட் மேட்ச் எரர் சொல்லுதா? இப்போ எனக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாஸ்வேர்டு மஸ்ட் மேட்ச்னு எரர் சொல்லிவிட்டு, ஓகே, எரர் சொல்லிவிட்டு எனக்கு ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். அதாவது இதுக்கு கீழே எதுவும் நம்ம எக்ஸிக்யூட் எதுவும் பண்ணக்கூடாது, இங்கேயே ரிட்டன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். ஃபால்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு கீழே அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு சேவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு ரிட்டன் போடணும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எகெயின் இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எகெயின் சைன் அப் பண்ணுறேன். எனக்கு இந்த பக்கம் எங்கேயும் வராது. இப்போ நான் இதுலேயே சேஞ்ச் பண்ணேன். 1 2 3 4ன்னு சேமாக போட்டேன். அப்படின்ட்டு சைன் அப் பண்ணோம்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இந்த எரரும் போயிடும். இப்போ இங்கே போய் டைப் அடிச்சிங்கன்னா, இங்கே எக்ஸ்ட்ராவாக டைப் அடித்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு சைன் அப் வராது. பாஸ்வேர்டு மஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்துடும். இப்போ எரர் கரெக்டாக வருது. இப்போ நான் ஏபிசி அப்படின்னு போடுறேன். இங்கேயும் ஏபிசி அப்படின்னு போடுறேன். ஏன்னா எனக்கு ஆன் சேஞ்சில் நம்ம எதுவும் செக் பண்ணல, சப்மிட்டில் தான் செக் பண்ணுறோம். சப்மிட் செக் பண்ண பிறகு இந்த மெசேஜ் போயிடும். அது எப்படி ஆன் பிளர் ஈவெண்ட்டில் பண்ணலான்னு அடுத்தால பார்த்துடலாம். இப்போ ஆன் பிளர் ஈவெண்ட்டில் நம்ம வேலை செய்ய இருக்க பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னா சைன் அப் பண்ணும்போது நமக்கு எரர் வந்து, இப்போ நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக எனக்கு அந்த எரர் காணாமல் போகும். அந்த வேலை பண்ணணும்னா ஆன் பிளர் அப்படிங்கிறது, அதாவது லாஸ்ட் ஃபோக்கஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வரும் அல்லது இந்த பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வரும்போது எனக்கு கம்பேர் பண்ணி இந்த எரரை காமிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு. சைன் அப் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த கண்ட்ரோல் பாஸ்வேர்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் பிளர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. வழக்கம் போல் ஹேண்டில் பாஸ்வேர்ட்ஸ் பிளர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கு நான் ஈவெண்ட் அனுப்பணும். ஈவெண்ட் அப்படின்னு அனுப்புகிறேன். ஸோ இங்கே நான் ஈவெண்ட்டை வாங்குறேன். இந்த இதில் அனுப்பிவிட்டேன். நான் பிளர் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு போடுவோம்ல, அது இதை ஆன் சேஞ்ச் போடுற மாதிரி ஆன் இந்த வேல்யூ. அப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் எழுதுவோமா? ஃபங்க்ஷன் எனக்கு ஈவெண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டு வேரியபிள். அப்போ நான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த ஃபார்மை அப்படியே எடுத்து ஒரு வேரியபிள் இங்கேருந்து காப்பி பண்ணி அந்த சேம் இதை போடும். கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டோம்ல, இதை போட்டுருக்கேன். கான்ஸ்டன்ட் எஃப்டி ஆன் பிளர் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் இருக்கேன். இதில் இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத அப்போ நான் ஃபார்ம் டேட்டாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு நான் அந்த ஃபார்ம் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள், இது எஃப்டி ஆன் பிளர். இப்போ கான்ஸ்டன்ட் டேட்டா ஆன் பிளர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இது நமக்கு ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ், அந்த மேலே எழுதணும்ல சேம் அதே தான். ஃப்ரம் என்ட்ரிஸ் ஓப்பன் பிராக்கெட் எஃப்டி ஆன் பிளர் டாட் என்ட்ரிஸ். நம்மளுக்கு இந்த வேரியபிள் எரர் மெசேஜ் போகணும் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா ஒரு தடவை எழுத வேண்டியது. இப்போ இங்கே வந்து அதே தான் நான் பார்ப்பேன். இஃப் டேட்டா ஆன் பிளர் டாட் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா இங்கே இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கிறோம்ல, இதே தான். இது ரிட்டர்ன் மட்டும் கிடையாது. இந்த ரிட்டர்ன் வேண்டாம், ஏன்னா இது ஆன் பிளர் தானே, நம்ம சப்மிட் எதுவும் பண்ண போகிறோம், அதனால ரிட்டர்ன் தேவைப்படாது.
ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹேண்டில் பாஸ்வேர்ட் பிளர்ங்கிறது எனக்கு ஆன் பிளர்ல இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டுக்கும் அதே தான் நான் எழுதுறேன். இந்த ரெண்டுக்குமே எழுதிட்டு நம்ம எதுலேருந்து லாஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பிளர் இருந்தாலும் எனக்கு இந்த வேலையை செய்யும். இப்போ ரீலோடு பண்ணியாச்சு. இப்போ பாஸ்வேர்டு 1 2 3 4 வச்சுக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 32ல ஏதோ சிம்பிள் இந்த என்ட்ரிஸ்க்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும்ல, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால 32 லைன். நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டைப்பே அடிக்கல, அதுக்குள்ளே எனக்கு பாஸ்வேர்டு மஸ்ட் மேட்ச்னு எரர் வருது. ஏன்னா ஆன் பிளர் இங்கேருந்து நான் வெளியே வந்ததுனால 1 2 3 4 அப்படின்னு போட்டு இந்த சேமை போட்டு லாஸ்ட் ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வந்தோன்னு என்ன ஆகுது, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஆன் பிளர் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. பாஸ்வேர்டில் போயிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போடுறேன், எனக்கு பாஸ்வேர்டு இதை ரிமூவ் பண்ணணும் போயிடும். இப்போ ஆன் பிளரும் எனக்கு வேலை செய்யுது அப்படின்னு தெரியும், சைன் அப் பண்ணிக்கணும். பட் எம்டியா இருந்தா வரக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு தடவை கண்டிஷன் செக் பண்ணிடும். இப்போ எம்டியா இருக்குது அப்படின்னா the data on blur.password not equal to empty and data on blur.confirm password not equal to empty and இப்படி ரெண்டுமே எம்டியா இல்லைன்னா தான் எனக்கு இந்த வேலையை செய்யணும், ட்ரூ செய்யணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸே இருந்துட்டு எல்ஸ் கண்டிஷன் இதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும். இந்த ரிஃப்ரெஷ் அடிக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 இப்போ நான் லாஸ்ட் ஃபோக்கஸ் இங்கேருந்து இங்கே வந்துட்டேன், ஆனால் எனக்கு இந்த எரர் மெசேஜ் வராது. நான் இங்கே டைப் அடித்து வெளியே வரும்போது தான் எரர் மெசேஜ் 1 2 3 4 5 இப்போ சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் வராது. அப்போ இந்த ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோ, ரெண்டும் எம்டியா இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு இங்கே செக் பண்ணணும். நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம 3 இது முடிச்சிட்டோம். ஃபார்ம் சப்மிட்ல பண்ணியாச்சு, கஸ்டம் வேலிடேஷன் பண்ணியாச்சு, ஆன் பிளர் பண்ணியாச்சு. ஆன் சேஞ்ச் மட்டும் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே பண்ணுங்க. இந்த லாகின் பேஜில் வந்து இமெயில் உடைய வேல்யூவை வேலிடேட் பண்ணுங்க, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் முடியுது. அடுத்து நம்ம HTTP கான்செப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.